ஹலோ விவஸ், நீ நான் காதல் நியூ ப்ரமோ. இந்த இடத்துல அபி வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இடத்துல எல்லாருமே வந்து அபியோட இன்டர்வியூ எடுத்ததை நினச்சி எல்லாம் பாராட்டிட்டு போகிறாங்க. ராகவும் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுறாங்க. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்காதுன்றாங்க. நீ தான் அதுக்கு காரணம்ன்ட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து நன்றி சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இன்டர்வியூ ரொம்ப நல்லா எடுத்ததாக சொன்னாங்க அபி. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி எல்லாம் நீங்கள் தான், நீங்கள் என்ன தைரியமாக வந்து அமுச்சு வச்சுங்க, அதனால தான் நான் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுன்றாங்க. ஆமாம்மா, நீ நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணி முடிச்சது எனக்கே அந்தளவுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமான்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறமா மேலும் மேலும் வந்து இது மாதிரி ராகவடி கம்பெனிக்கு அப்பப்போ போ, இன்னும் டெவலப் பண்ணு, சரி ஓகே அப்படின்றாங்க. ஆனால் லாவண்யா இருந்துடுச்சு, இந்த அளவுக்கு டேலண்டாக இருக்காளா, இல்லை விடக்கூடாது, ராகு நம்மளுக்கு சொந்தமானவன், அந்த கம்பெனி எல்லாமே நம்மளுக்கு சொந்தமானது, எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படி பண்ணணும், அந்த அபியை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணணுன்ட்டு லாவண்யா ஒரு பக்கம் ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.